தேதி வந்துட்டாரு அவன் இங்கே எந்த அவங்களுக்கு வேலை இல்லாம போது அவங்க அங்கிட்டு கல்யாண வேலை பார்க்கறாங்களாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கு பார்த்துட்டு அதை வானம் பிரிச்சா அப்பவே வானம் பிடிச்சி நான் கட்டணும். பேசாம என்னன்னாக்க மலையடிக்கு போகணும், கல்லடிக்க யூனிட் கனெக்டேன் ஒரு நாளைக்கு காலு கீழே இருக்காரு. போடு அங்கிட்ட அங்கிட்ட அவர் மூஞ்சில் அடிச்சிடாத ஐயா, நீ தள்ளிக்க. எங்க எங்க தள்ள அடிச்சுடாமா ஐயா. பாரு பாரு வேலை பார்க்கறது முரட்டு வேலை. அங்க பாப்பா பாப்பா நான் வச்ச கல் தாண்டா. இது வந்து இந்த கல் பாண்டு கல் தான், நல்ல பெரிய கல்லையா, வலை ஓட்டது பெரிய கல். பெரிய அந்த கல் அதுக்கடுத்து அந்த கல் பெருநாள் விழுந்து இது கூரை விட்டு கட்டினது. அப்படியே எடுத்தாந்து அதுக்கிட்ட கேட்டு அங்கே வாழ்ந்த தம்பி குறவா செத்து போச்சு. காய் இல்லாமல் ருசியாக இருக்காமல் டேஸ்ட் குடிக்கலாப்புல இருக்கு. நான் கொடுத்துக்கிட்டான் பொங்கி முறையில் கொண்டாந்து தரோம். நீ தள்ளி நில்லு. நெருப்பு வச்சு எரிக்கிறான்டா, சுடுதங்கல் அப்படி லேசாக இப்போ தோண்டி போடாம ஊற விடுக்கலையா தோண்டி பார்த்து அதை எடுத்துட்டுப்பா இப்போ பேக்கிங் ஆகட்டும்பா, எடுத்துட்டு லேசாக கட் பண்ணி சின்னமாக வச்சு விட்ருவோம். வச்சு விட்டு இப்போ கரெக்ட் அதுக்கு தேர்ந்த மாதிரி பண்ணிடுவோம். நல்லா நல்லா நறுக்கி இருக்குமாம்மா, கரெக்டாக நறுக்கி இருக்கு. இதில் இந்த கல்லை கொண்டாந்து ஒட்டி வச்சுவிட்டேன், அதில் திரிச்சு விடு இந்த வழிபட்டக்க. நீங்கள் நல்லா இருப்பீங்களா? உங்கள் பெண்டி விட மாதிரி இல்லையா, எங்கள் பிள்ளைலாம் போயிடுச்சு அப்படின்னு எடுத்தோம். எடுத்துருண்ணா நாச்சு வந்துருச்சு. மாமனுக்கு இளநீ கழிச்சு விடுவோம்.
முன்னாடி வந்துடுவா? ஆடாது வா, அதெல்லாம் ஒன்றாது. சரி ரைட்டு. கணேசன் வர சொல்லிட்டாருப்பா. ட்ரக்கில் வந்தால் எவ்வளோ வரும் வாடகை பேத்தி பெட்டிக்கு? ட்ரக் இல்லையா?
கொஞ்சம் சின்ன கல்லுது. அதான் அவர் சொன்னார், இல்லை கல் அந்த கல்லுக்கு இந்த ஒரு கல் மேலே வச்சு இப்படித்தான் நடக்க விடமே. இந்த கிடக்குது பாலம். நேற்று விழுந்தோம். ஏயா மண்ணுன்னா நம்ம கொட்டின மண்ணு விட்டு கொட்டணும் போலையே. வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு மயம்பிட்டு விடு. நம்ம எதிர்பார்த்ததை விட அருமையாக கட்டிக்கிட்டாங்க. நல்லா இடுப்போசரம் போட்டிருக்காங்க. இடுப்போசரம் இருக்குது. இந்த மாதிரி தான் போடணும்னு நினச்சோம். நல்லா அகலம், நல்ல நெட்டு நல்ல இது. ஆனால் இப்போ இங்கன தொட்டியை போட்டுட்டு இங்கன 4 கன்று தான் இருக்குது. இந்த கன்றுகளுக்கு தான் தண்ணி பாய். இன்னும் இங்கனக்குள்ளே இந்த கல்லெல்லாம் பேத்துட்டு இங்கனக்குள்ளே இன்னும் 2 கன்று வச்சு விடணும். கன்று வச்சாதான் வீடு, தாத்தாக்கு வீடு இங்கே கட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியுது அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 அந்த மாதிரி போட்டிருப்பேன். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போட்டிருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் இதுவும் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது வீடு, எப்படி இருக்குது என்ன. நல்லா டைல்ஸு நேற்று தான் போட்டிருக்காங்க. ஆனால் தலை தான் தட்டும். தலை கரெக்டாக தலைக்கு இருக்குது. இந்த நடுக்கட்டை மட்டும், நடுக்கை மட்டும். மற்றபடி ஓகே, நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. இன்னும் சைடில் மட்டும் டைல்ஸ் பறிக்கணும்னு சொன்னாங்க. இந்த சைடில் செவத்தில் எப்படி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி மாமா வைக்கிறேன்னாங்க. ஒரு 2 மாசத்தி ஒயிட் சிமெண்ட்டு போடுறாங்க. இந்த மாதிரி பூச்சிக்கு கேப் இருக்குங்களோ அதில் வந்து ஒயிட் சிமெண்ட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அருமையாக இருக்குது. இந்த சைடில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த வந்து கல்லுக்காலை வந்து அவங்க அப்படியே பில்லர் மாதிரியே பூசிட்டாங்க மாமாத்துக்கு. அருமையாக வளர்த்துருக்காங்க. அங்கேயே கிச்சன் அகனை போட்டிருக்காங்க. கிச்சன் அகனை போட்டு இங்கே வந்து ஒரு செல்ஃபு, எங்கனையும் ஒரு செல்ஃபு, டிவி ஸ்டாண்டு, கணக்குள்ள டிவி ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இது எல்லாமே அது எல்லாமே கல். ஆனால் அது அப்படியே பில்லர் மாதிரி ஆக்கிட்டாங்க. தின்ன அருமையாக போட்டிருக்காங்க. பெரிய இந்த சைடு வந்து பெரிய தனியாக போட சொன்னோம், அதனால் பெரிய தனியாக போட்டிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. பின்னாடி வந்து சும்மா வீட்டுக்குள்ளே வந்து பேத்த வந்து ஸ்லாப்புகள் இருந்துச்சு, அதை வந்து சும்மா பின்னாடி வந்து சின்ன திண்ணையாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அப்புறம் வந்து இது வந்து நம்ம பாட்டி இருக்கும்போது வாங்கின ஆட்டுக்கல், ரொம்ப பழைய ஆட்டுக்கல். இதை வந்து வெளியே கிடக்க விடாமல் இந்த ஆட்டுக்கல்லை தூக்கி இதுக்குள்ளே, அதாவது கரெக்டாக இதுக்குள்ளே வந்து இப்படி செட் பண்ணிட்டோம்னா, உள்ளே செட் பண்ணிட்டோம்னா அது வந்து திண்ணையாக அப்படியே இருந்துடும். வெளியே கிடந்து இடஞ்சங்களாம் இல்லாமல் திண்ணையோட அருமையாக உள்ளே உட்காந்துக்கிட்டோம். அப்போ வந்து ஆட்டுக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போடு. ஐலேசா இதெல்லாம் பூரா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து பேத்த கல் இருந்துச்சு, ஸ்லாப்பு கல். அதனால் இந்த இடத்துல வந்து எங்கிட்ட மேலே கம்மாக்காராக இருக்கனால அந்த மண்ணை அப்படியே அரிச்சிட்டு உள்ளே வந்துடும். இது பூரா அப்படியே மண்ணை அரிச்சிட்டு ஓடும். அதனால் இந்த மாதிரி கல்லை வந்து செங்குத்தாக குத்த வச்சு மண் அங்கிட்டு அரிக்க விடாமல் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி கல்லை வந்து பதிச்சு விட்டோம்னா நீட்டாக அந்த இடம் ஆயிரும். மண் இல்லாமல் அப்படியே. நின்று கொடுத்தேன்னா டக்குன்னு அடைஞ்சிக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 நடை மட்டும் பண்ண இல்லையா, நாங்கள் போட்டே முடிச்சிருவோம். வந்துடும். சொல்லியா, நான் நல்லா இருக்கேன், ஐயா வர்றோம்னாரு அப்படின்னு.
வான்தொடி மணி அழுறான். ஏன்னா இதுக்குன்னா பூசுறதுக்கு மண் இல்லை, அதனால் தொட்டி பூசுறதுக்கு வான்தொடி மணி அழுறான். இந்த இடம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. இங்கே தான் நம்ம நெல் போட்டோம், அது பூரா போச்சு. நீ அடுத்த வருஷம் தான் இந்த சைடு தலை வச்சு படுப்போம், பூரா கட்டணும் மறுபடியும். என்ன விஜய் ஏதாவது சொல்லு. கட்டுனெல்லாம் அங்கிட்டு ஊனி வைக்க முடியாது. அந்த அந்த இங்கிட்டுலாம் நம்மடா நம்ம படை கட்டின மாதிரி அது பூரா ஊனணும்டா. ஊனிடுவோம் அந்த சைடு. அந்த சைடு ஏரிக்க மாய்ச்ச கழுவில் கிடந்த மாடு என்னோட்டுக்க மாவிக்க மாய என்னோட்டுக்க மாயவாம்ல கட்டு கட்டு தர மாதிரி போக வேண்டியிருக்கு. பார்த்து போ. நம்ம போட்டுட்டு அப்படி இப்படி 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 இப்பதான் கழுவுறதுக்கு வீடு. இந்த நாளுகள் அவன் வெற்றவனையாவது வரட்டி விட்டுருக்கானே. இல்லைப்பா பின்னாடி எல்லா கலைக்கும் போட்டு எதை வச்சு அந்த கல் நான் சாப்பிடு இருக்கட்டும், அப்புறம் வைப்பா மத்தியானம் சோறு சாப்பிடுவேன். அப்படியே ஊற்ற விட்டுருவானுங்க. அவள் சாப்பிட்டு இப்படியே இருக்கிறான். தண்ணி ஊற்ற தண்ணி அவளும் தண்ணி ஊற்றுக்கன்னு சொல்ல மாட்டான். ஊற்றவா டீச்சர் வேலை மரணம் வந்துருச்சுன்னா அப்படி சொல்றாரு. நம்மதே ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம். இந்த சினிமா நடிகர்கள் பூரா பாருங்க, அந்த நேரடி ஒளிபரப்புல வராது கிடக்கட்டும்பா. கிடக்கட்டுமே சத்தா கிடந்து எந்திரிக்கட்டுமே. இந்த பீஸுக்கு இந்த பீஸ் போடக்கூடாது. தண்ணியை ஊற்றணுன்னு கீழே நல்லா குழுக்குழுன்னு இருக்குது. ஆனால் என்னென்னா மேலே கொஞ்சம் தாவாக இருக்கமோ, கொஞ்சம் மேலே கொஞ்சம் கனகனன்னு இருக்குது. கீழே நல்லா குழுக்குழுன்னு இருக்குது. இப்போ தண்ணி சைடில் எல்லாம் ஊற்றிருக்கோமா இல்லை என்னன்னு தெரியல. மேபி அப்படி இருக்கலாம். நல்லா மே ஃபேன் போட முடியாது. மே ஃபேன் போட்டோம்னா இந்த கையில் தான் போடுற மாதிரி வரும். ஆனால் மே ஃபேன் போட்டோம்னா அள்ளி கணக்கணன்னு அள்ளி எரியும். அப்படிதான் கல் கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி, கல் அப்படிதான். கேப் இருக்கு, இந்த கேப் இருக்கு.
முனையில் குதிச்சு இன்னத்தை விட ஃபினிஷ் நல்லா இருக்குது நல்லா பெட்டர் அப்பயே தெரிஞ்சுவோம் இந்த மாதிரி பிசு ம் இதை மட்டும் இருக்கிற மாதிரி ஆனால் இன்னும் கொஞ்சோண்டு இதில் ராவணையெல்லாம் சேருவேன் எவ்வளோ நேரம் ஆகுறது ஒரு வச்சு பாரு கரெக்டாக வரும் இல்லை வச்சுட்டா எடுக்க முடியாது வச்சுட்டா எடுக்க முடியாது நீ இல்லை ராய் விட வேணும் சார் இப்படி ராவிட்டேன்னா ஒரு கொஞ்சோண்டு ராவிட்டேன்னா கொஞ்சம் லென்த்தா லென்த்து 4-5 ஆகும் இங்கே வச்சிருக்காங்க கலகாடிக்கிட்டா என்னட்டு சொன்னால் அந்த பழைய பண்பாட்டை அப்போ என்ன பாப்பம்பியை பாப்பம்பியை எம்பிட்டு நேரம் அப்பச்சியே இதான் சுற்றி வெட்டணே கல்லை சுற்றி வெட்டணே திருநாத்தாலே பேசிட்டு வரேன் தெரியாதா புரிஞ்சு அரைக்கிறேன் ரெண்டு செய்யாது ரெண்டு தாண்டா பைப்பு அந்த பைப்பு சரி ரெண்டு பைப் தாண்டா அதே நாளைக்கு என்ன இந்த கல் வெட்டுறது அந்த இது பூசுறது பயங்கரமாக வந்திருக்கு தொட்டி ஃபோனில் கவராக இருந்தில்ல தொட்டி நம்ம நினச்சதை விட தொட்டி அருமையாக இருக்குது நல்லா வசதி நல்லா போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஏற்கனவே இங்கே வந்து பைப் இருக்குல்ல, இந்த பைப்பில் இருந்து இந்த மாதிரி பைப்பு வந்து உள்ளே போட்டு உள்ளே வந்து வெட்டியாந்து நம்ம இதில் வந்து நடு சென்டரில் வச்சிட்டோம்னா தண்ணி வந்து இதுக்கு வந்து தொட்டிக்கு வந்து பாயும். இப்போ வந்து தண்ணி எப்படி பாய்ஞ்சின்னு கேட்காது, ஆனால் அந்த கருப்பைப்பை வந்து இதில் வந்து போட்டு இந்த கவனம் வச்சுருக்காங்கல்ல, இதில் வச்சு அப்படி தண்ணி ஏற்றிருக்காங்க, அதனால தண்ணி ரெப்பி வச்சுருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அழகாக வெட்டி நீட்டாக அழகாக வெட்டி தண்ணி வந்து பைப்புக்கு விழுகிற மாதிரி தொட்டிக்குள்ளே விழுகிற மாதிரி பண்ண போகிறோம். அதுதான் எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சாமான் எல்லாமே நிறைய முன்னாடியே நம்ம இந்த பைப் பதிக்கிற வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. முன்னாடியே நான் வந்து சாமான் எல்லாமே எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்து தொட்டியெல்லாம் கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவே சாமான் வாங்கி வந்து வச்சுருக்கேன். எப்படி வெட்டி என்ன பண்ணுறோன்னு காமிக்கிறேன். தொட்டி கட்டும் போதே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல பைப் வருமாமா, அந்த இடத்துல பறிக்காது அப்படின்னு சொல்லி கொத்தனாட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மரத்தாக்கில் எல்லாம் பூசி முடிக்கிட்டு அதனால் கல்லெல்லாம் பேத்திட்டு இருக்கேன். ஐயோ 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 விழுந்தோச்சே, கலக்கியாச்சு. தண்ணி கிடக்கு தெரியுது அவங்களுக்கு. ஓகேவா, ஐயோ நீ முதல் இதான் பண்ணு, கப்பலையும் பண்ணு, அப்புறம் வடியெல்லாம் மாட்டாது. நீ சும்மா அது மஞ்சிருக்கிறேன், இங்கே மேலே இருக்கிறேன், அதெல்லாம் நல்லா வேணும் வாணும், அது பெறாது. ஓகே, பெறாது. இங்கே மேலேயும் இங்கே கீழேயும் சரி சரி விட. சீத்தாக்கண்டு அது வந்து முறிஞ்சிது. சரியா வராது, உள்ள பிறந்தாலும் வெச்சுக்கு வராது. ஆனால் போய் போட்டிருந்தோம்ல, அப்படியே முடியாந்துக்கிட்டு இருக்கோம்.
அப்படியே பழைய மாதிரி நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். கீழே மண் கொஞ்சம் வதியாக இருக்கவும் கொஞ்சம் பொதுப்புன்னு இறங்குது. அவ்வளோதான், தொட்டி ரெடி. கடையில் சொல்லுவாங்க பேசுங்க. அவ்வளோதான். ஜொரம் கேட்டுக்க.